9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு சிறப்பு. நீங்க நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க. எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்திருந்த ஒரு ராசி தனுசு ராசி. நீங்க வேற ரொம்ப வருஷம் கழிஞ்சு ஒரு பிளானட்ல கரெக்டா அசிவமா இருக்காங்க. அது ஒரு 93 நாட்கள் பலன்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பலன்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கோச்சார் ரீதியா இப்படி எல்லாம் இருக்குங்கிறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னை வாழ வைக்கும் அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய வாசகர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். இப்போ தனுசு ராசி குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. இந்த ராசிக்கு தான் 93 நாட்களில், அதாவது குருவுடைய அனுகிரகமும் அதுபோக ராகுவுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய அனுகிரகமும் கேது பகவானுடைய அனுகிரகமும் சுக்கிரன் செவ்வாய் இவங்க எல்லாத்துடைய அனுகிரகத்தையுமே ஆராய்ந்து இவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கவிருக்கிறது. அதுவும் இந்த 93 நாட்கள்ல அவங்க பாத்தீங்கன்னா இந்த 5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இந்த 93 நாட்கள்ல இந்த 5 வருஷம் பட்ட கஷ்டத்தில் இருந்து ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை தனுசு ராசிக்காரங்களுக்கு. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ தனுசு ராசி, தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க. அப்ப ராகு பகவான் ஆகப்பட்டது ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்திலேயோ 6ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ பயணம் செய்தால், இல்ல அந்த தசை நடந்தால் கண்டிப்பாக அந்த ராசிக்கு யோகம். அப்ப தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் ராகு இருக்கும் போது தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது பிரபல யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல அவங்க எவ்வளவு மோசமான இழிவான சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது மேல தூக்கி விட்டுரும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க வானுயர் வளர்ந்து ராஜ வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு அம்சத்தை அந்த ராகு பகவான் கொடுப்பாங்க. அதே சமயத்துல இவங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனுசு ராசிக்காரங்களை கெடுக்கிறார், தலைய முடியாத அளவுக்கு தடுக்கிறார். இவங்க உயர்ந்து செல்வாக்கா செல்வந்தரா வருவதை அந்த 4ஆம் இடத்து சனி தடுக்கிறாங்க. அதை தடுத்தாலும் இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்கிறாங்க அந்த குரு பகவான். அந்த கும்ப ராசியில தான் அந்த ராகு பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது தனுசு ராசிக்கு 3ஆம் இடம். அப்ப அந்த ராகுவுக்கு, ராகுங்கிறது பாம்பு, தன்னுடைய விஷத்தன்மையை கக்கிட்டு கோதண்ட ராகுவாக மாறி ஒரு நல்ல பலனை அந்த ராகு பகவான் குருடைய பார்வையோடு சுபகிரகமான குருவின் பார்வை பெற்று தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வான அந்தஸ்தை பெற்றுக் கொடுக்கும். தொழில், குடும்பம், பணம், வசதி வாய்ப்புகள், நல்ல அந்தஸ்து, இது எல்லாத்தையுமே தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா போய் சேரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த பீரியட்ல, அதாவது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த 93 நாட்கள் நான் சொன்னேன். அப்ப டோட்டலா இந்த 93 நாட்களில் இந்த ராகுவால் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட், அதை அடையக்கூடிய டைம் இவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துருச்சு. அப்ப ராகு குரு பார்வையில், அது போக அந்த குருவும் தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம், நண்பர்களால் பயன். நண்பர் இப்போ ஏதோ அந்த பக்கம் வேலை இருக்குதுப்பா போய் பாருன்னு சொன்னாலும் அந்த வேலை கிடைக்கும். நண்பரும் கூட பார்ட்னர் சேர்ந்து ஒரு தொழில் செஞ்சாலும் அதுல வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு நண்பர் இருப்பாங்க, இந்த வேலைக்கு வாப்பா நான் சொல்லி வச்சிருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக அவரை நம்பி போகலாம்.
அப்ப அந்த பலனை நம்ம அனுபவிக்கலாம். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களால் நல்ல பலன் இருக்குது. அது போக பிரயாணத்தால் வெற்றி கிடைக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரயாணம் பண்றோம், ஒரு வேலைக்கோசரம் போறோம், ஒரு பிசினஸ்க்கோசரம் போறோம், ஒரு கான்ட்ராக்ட் பத்தி பேச போறோம், ஒரு தூர பிரயாணம் போறோம்னா கண்டிப்பா கிரேட் சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். அது போக 7ஆம் இடத்தில் குரு பகவான், இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும். அது போக அந்த திருமணங்கள் கைகூடி வராது. அது போக அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள், இல்லற வாழ்க்கையில் ஒரு பிடித்தம் இல்லாத நிலை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். ராசி அதிபதியே 7ல இருக்கிறதுனால எப்படிங்க நினைக்கலாம்? 7ல எங்க இருக்கிறாரு? புதனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. புதன் பாதகாதிபதி இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த புதன் பாதகத்தை தான் பண்ணுவாரு. நல்லா வாழ்ந்த குடும்பத்திலையுமே ஏதாவது ரூபத்துல ஒரு டிஸ்ட் வச்சு அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் பார்க்கும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு பிரிவினையை கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல கணவனும் மனைவியும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஏதாவது ரூபத்துல யாராவது ரூபத்துல பிரச்சனைகள் வந்துடும். ஆனால் அப்படி இருந்துட்டா கூட அதே குரு பகவான் எங்க பாக்குறாங்க? அந்த தனுசு ராசியவே பாக்குறாங்க. அந்த தனுசு ராசி யாருடைய வீடு? குரு பகவானுடைய வீடு. குரு பகவான் யாரு? நவகிரகங்களிலேயே சுபகிரகம், முழு சுபகிரகம். அந்த சுபகிரகம் தனுசு ராசியை பார்க்கும் போது, தனுசு ராசிங்கிறது என்ன? தன்னுடைய உயிர். அப்ப ராசி அப்படிங்கிறது உடல். அப்ப அந்த உடலையும் அந்த லக்னத்தையும் அந்த தனுசு ராசிக்கார அதிபதியான குரு பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு எழுச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம், ஒரு நிம்மதி, ஒரு குடும்பத்துல ஒற்றுமையா வாழணுங்கிற எண்ணம், நல்ல பொறுமையா போகணுங்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே வந்துடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் சாதுவாக போகக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள், இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பா சாதுதான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, கௌரவமாக இருப்பாங்க, யார் பல்லையும் படமாட்டாங்க, யார் ஒன்று சொல்ற அளவுக்கும் நடந்துக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய நேச்சர். அது குரு பார்க்கும்போது அந்த நேச்சர் அப்படியே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இந்த பிரிந்தவர்களை சேர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்களா? கண்டிப்பா. ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த குரு பார்க்கறதுனால பிரிந்தவர்கள் கண்டிப்பாக சேர்ந்தே தீருவார்கள். அது போக மகர ராசியில அந்த செவ்வாய் பகவான் ஜனவரி 15ஆம் தேதி பயிற்சி ஆறாங்க. சுக்கிர பகவானும் மகரத்திலும் இருந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கும் போறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மகரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியா வரும். யாருக்கு? மகர ராசிக்காரங்களுக்கு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தைரியம், தன்னம்பிக்கை, நம்ம எதையுமே சாதிச்சிருவோம், நம்ம சம்பாதிச்சிருவோம் அப்படிங்கிற தைரியம் ஜாஸ்தியா வரும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்ச பலம் பெறும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியா வரும், தன்னம்பிக்கையும் ஜாஸ்தியா வரும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு புறப்பட்டாங்கன்னா 50 போறவங்க 100 போவாங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேகத்தை அதிகப்படுத்தி இவங்களுடைய எண்ணங்களையும் அதிகமா வேகத்தை கூட்டி 2வது பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையாளம் சொல்லி ஓடி போய் அங்க போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்றேன்னா அந்த குருவுடைய வீட்டுலதான் சனி இருக்கிறார். புரியல? அந்த சனி பகவான் ஆப்பட்டது இங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சனியுடைய வீட்டுல இருக்கிறாங்க. குருடைய வீட்டுல சனி இருக்கிறாங்க, அந்த சனியுடைய வீட்டுல இந்த செவ்வாய் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் அந்த மகர ராசியை பார்க்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச பலத்தால் இவங்க எங்கேயாவது போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்பா இருந்தாலும் சரி, கூடா நட்பு, ஒரு பெண்கள் விஷயத்துல, இல்ல அடுத்தவங்களுடைய மனைவியை பார்த்து ஆசைப்படுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காதல், அதுலயுமே பிரச்சனை வர்றது, வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், இப்படிப்பட்டவங்களோட தொடர்பு உருவாகிறது, இது எல்லாமே கண்டிப்பாக வரும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிக்கல்ல இருந்து
இவங்க வெளியில வரணும் அப்படின்னா ரொம்ப மைனூட்டா இவங்க இருக்கணும். அது மாதிரி தொடர்புகள் உருவாகுது, அது மாதிரி ஒரு சிந்தனை நம்மளுக்கு வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவணும். அப்படி விலகி வரும்போது மட்டும்தான் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அதனால இந்த பீரியட்ல இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த 93 நாட்களில் திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டு வரணும். அந்த கடல்ல குளிச்சுட்டு, நாளிக்கிணறுல குளிச்சுட்டு கண்டிப்பா அந்த திருச்செந்தூர் முருகனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அப்படி அங்கே போக முடியாதவங்க அருகாமையில் எங்கேயாவது ஒரு முருகர் கோயில் இருந்தாலும் கண்டிப்பா செவ்வாய்க்கிழமைக்கு போயிட்டு வர சொல்லுங்க. கண்டிப்பா இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் பரிகாரமாகும். இந்த கேது வந்து உட்காந்துருக்காரு 9ஆம் இடத்துல. ஸோ அதனால அந்த தெய்வ அனுகூலம்ல எப்படிங்க இருக்கு? அதனால தான் சொல்றேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதிகமாக இப்போ எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வருவதற்கு வழியும் சொல்லியிருக்கிறோம். அந்த கஷ்டம் எந்த ரூபத்துல தீரும் சொல்லியிருக்கிறோம். இந்த பீரியட்ல இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தன்னை அறியாமலேயே தன்னுடைய மூதாதையருக்கு ஏதாவது திதி கொடுக்கலாம். இது நாள் வரைக்கும் நம்ம கொடுக்காம திதி கொடுக்காம இருந்தாலும் திதி கொடுக்கலாம், இல்ல மூதாதையரை நம்ம கும்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்ப வந்துடும். அது போக தெய்வத்துடைய கோயிலுக்கு நம்ம அதிகமா போகணுங்கிற எண்ணங்களை வரும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட தனுசு ராசிக்காரங்க எங்கேயாவது பழனி போயிட்டு இருப்பாங்க, இல்லை எங்கேயாவது ராமேஸ்வரத்துல இருப்பாங்க, எங்கேயாவது திருச்செந்தூர்ல இருப்பாங்க, எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில் இருப்பாங்க. இது மாதிரி கோயிலத்தான் அவங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணங்கள் வரும். அப்படி அந்த கோயிலுக்கு எல்லாமே போகிறதுனாலதான் அவங்களுடைய தலைமையில பாரம், மிகப்பெரிய கஷ்டம். போன 5 வருஷ காலங்கள் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அந்த கஷ்டத்துல இருந்து இப்ப வெளியில வரக்கூடிய 100% சான்ஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு. எதிரிகளின் சூழ்ச்சி வலையிலிருந்து தப்ப முடியுமா? இந்த எதிரிகளின் சூழ்ச்சி வலையிலிருந்து தப்ப முடியுமா அப்படின்னா 3ஆம் இடத்துல ராகு, அதுவுமே குரு பார்த்துட்டாரு. அப்ப வந்து இப்ப இந்த பீரியட்ல எதிரி யார், அது போக துரோகி யார், இந்த ரெண்டுக்குமே கடந்த காலத்துல வித்தியாசம் தெரியாமல் நம்ப கூடாதவர்களை நம்பி நம்ப வேண்டியவர்களை நம்பாமல் விட்டு இவங்க சிக்கி சின்ன பண்ணமானாங்க. ஆனா இந்த பீரியட்ல எதிரி யாருன்னு தெரியும், துரோகி யாருன்னு தெரியும். அவங்ககிட்ட வச்சுக்கலாமா வச்சுக்க வேண்டாமா அப்படிங்கிறது இவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஒரு பெஸ்டான டைம் தான் இப்ப வந்திருக்குது. அப்ப இந்த டயத்துல அவங்க எல்லாத்தையுமே மாத்தி அமைப்பாங்க. அப்போ ஒரு பார்ட்னரே இருக்கிறாங்க, அவர் சரியில்லை, அவர் எண்ணம் சரியில்லை, அவர் நமக்கு துரோகம் பண்றாருன்னா கண்டிப்பா இந்த டயத்துல அவங்க வந்து அந்த பார்ட்னர் வேண்டான்னு முடிவு பண்ணி கிளியர் பண்ணிக்குவாங்க. அப்ப இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்களும் பிசினஸ் பண்ணுவாங்க, பெண்களும் ஆடை ஆபரணங்கள் அதிகமா இந்த சமயத்துல வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்கள் அவங்களுடைய அம்மா வீட்டு சைட்ல இருந்து ஏதாவது இவங்களுக்கு வர வேண்டிய சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த பீரியட்ல பெண்களுக்கு வரும். அந்த பெண்களும் கணவன் மேல நல்ல மரியாதை, நல்ல அன்பு, நல்ல பாசம் இந்த பீரியட்ல நல்லா இருக்கு. ரொம்ப திருப்தியா இருக்குங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி இந்த 93 நாட்கள் ஒரு கிஃப்ட் தான். கண்டிப்பா மிகப்பெரிய கிஃப்ட். நான் சொல்றது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அவங்கள வேணா எழுதி வச்சுக்க சொல்லுங்க. அது போக செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல வர்றாங்க இல்லையா, அதனால சொத்து பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு தீரும். ஆனா ஒரு சொத்து வாங்கும் போது சொத்து பிரச்சனை இவங்களுக்கு தீரும். ஒரு சொத்தை வாங்கும் போது அவசரப்பட்டோ அடுத்தவங்க சொல்றாங்கன்னு சொல்லியோ அவசரப்பட்டு வாங்கிட வேண்டாம். அந்த டாக்குமெண்ட் வாங்கி நான் லீகல் பார்த்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா யோசனை பண்ணி வாங்குங்க. அவசரப்பட்டு இப்போ சொத்து வாங்குறதுல சில பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நிதானம் பண்ணி வாங்குங்க. அது 1 ஏக்கர் வாங்கினாலும் சரி, 1 சென்ட் வாங்கினாலும் சரி, 100 ஏக்கர் வாங்கினாலும் சரி, அதை மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.